ஊராட்சி மன்ற தலைவராக இருளனினத்தைச் சேர்ந்த பெண் இருக்கும் நிலையில் அவரை ஏமாற்றி ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கட்சி பிரமுகர்கள் நடத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இருளரின பெண்ணை செயல்பட விடாமல் தடுப்பது யார்? ஊராட்சி மன்றத்தில் சமூக நிலை நிறுத்தப்படுமா? சம்பவம் சென்னை அருகே செங்கல்பட்டில் நடந்துள்ளது. ஊராட்சி ஒன்றிய தலைவியாக இருக்கும் இருளர் சமூக பெண் சாந்தியின் வீடுதான் இது. தாம் எந்த பதவியில் இருக்கிறோம், நமது அதிகாரம் என்ன என்று தெரியாமல் அப்பாவியாக இருக்கும் இவர்தான் சாந்தி. ஊராட்சி மன்ற தலைவி சாந்தியை செயல்பட விடாமல் தடுப்பது யார்? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் அளித்துள்ள புகாரில் தெரிவித்திருப்பது என்ன? நீ தான் பெரிய ஆள் ஆகக்கூடாது, நாங்கள் தான் பெரிய ஆள் ஆகணும், நீலாம் துட்டெல்லாம் எதிர்பார்க்க, நீ வயசு தான் போடணும் எங்களுக்கு காலத்துக்கும். இந்த 5 வருஷம் முட்டு வரைக்கும் நீ தான் பாடுபட்டு கொடுக்கணும், நான் சொல்லத்தெல்லாம் செய்யணும், செய்யலைன்னா நாங்கள் அடிப்போம் உதைப்போம். அதான் அதுக்கு மேலே என்ன பண்ணணுமா? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 141வது ஊராட்சியின் தலைவராக செயல்பட்டு வருபவர் சாந்தி செல்வம். பழங்குடியின இருளர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 3 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை வகித்து வருகிறார். இந்த நிலையில் தனக்கு படிப்பறிவில்லாததை பயன்படுத்தி போலி கையெழுத்து போட்டு ஊராட்சி நிர்வாகத்தில் சிலர் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை சாந்தி முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் சாந்தி அளித்த புகார் மனுவில் பல தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஒரு சில வார்டு உறுப்பினர்கள் சேர்ந்து போலி பில்களை உருவாக்கி தமது கையெழுத்தை அதில் முறைகேடாக பயன்படுத்துகின்றனர். இதை தட்டி கேட்டால் மிரட்டுவதாகவும் புகாரில் சாந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதும் கிடையாது. கிராம சபை கூட்டம் முடிந்த பிறகு வந்து கையெழுத்து போட்டுக் கொள்கிறார்கள். எனக்கு போதிய படிப்பறிவில்லாததால் அதை பயன்படுத்தி அரசு அறிவிக்கும் திட்டங்கள், அரசு அனுப்பும் சுற்றறிக்கைகள், ஒப்பந்த பணிகள், பஞ்சாயத்து வரவு மற்றும் செலவு கணக்குகளை எனது கவனத்திற்கே கொண்டு வராமல் முடித்து விடுகின்றனர். செலவுக்கான பில்களை தன்னிடம் குறைவாக கூறிவிட்டு அதில் கையெழுத்து பெற்று விடுவதாகவும் அவ்வப்போது ஏறி வேலைக்கென கூறி கையெழுத்து பெறுவதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார். தெரு மின்விளக்கு அமைப்பதில் மோசடி, ப்ளீச்சிங் பவுடர் வாங்காமல் பில் போடுவது என பல முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஊராட்சி மன்ற தலைவி சாந்தி புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சாந்தி கூறுகையில், ஏற்கனவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுராந்தகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நீ என்ன பெரிய தலைவியா என ஊராட்சி மன்ற துணைத் தலைவி மஞ்சுளாவின் கணவர் சண்முகமும் மிரட்டுகிறார். கையெழுத்து கேட்க மட்டும் வருவார்கள், விவரம் கேட்டால் சொல்ல மாட்டார்கள், அலட்சியமாக பதில் சொல்வார்கள். போலியான பில்களை வைத்து செலவு செய்ததாக கூறி பணத்தை கையாடல் செய்வதாகவும் சாந்தி அந்த புகார் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்பார்த்தது என்னால் முடியல, துணைத் தலைவர் வார்டு நம்பலாம் என்னை மெட்டி கையெழுத்துங்களாம் வாங்குறாங்க, கேட்டால் அடிக்கிட்டு வராங்க போகிறாங்க. நான் இதெல்லாம் என்ன பண்ணதுன்ட்டு கலெக்டர் இருந்தால் இன்றைக்கி மனு கொடுக்க வந்தேன். நானும் எவ்வளோ என்னால் முடிஞ்ச வரையும் பார்த்தேன், என்னால் முடியல, சமாளிக்க முடியல. எங்களுக்கு மேட்டி இது பண்ணுறாங்க. ராத்திரி தான் 2 பேர் வந்து மிரட்டினாங்க. இந்த துட்டெல்லாம் என்ன பண்ண ஏது பண்ண, நான் எங்கே துட்டு எடுத்தேன், என்னோட எங்கள் வீட்டுக்காரரு வேலைக்கு போனா தான், இல்லைன்னா இல்லை எங்கூட்ட. நான் துட்டு கொடுத்தேன்னா உன்னெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டுனா அதெல்லாம் யார் பாதுகாப்பு பண்ணுறோங்க? நீயே தான் பெரிய ஆள் ஆகக்கூடாது, நாங்கள் தான் பெரிய ஆள் ஆகணும், நீலாம் துட்டெல்லாம் எதிர்பார்க்க, நீ வயசு தான் போடணும் எங்களுக்கு காலத்துக்கும். இந்த 5 வருஷம் முட்டு வரைக்கும் நீ தான் பாடுபட்டு கொடுக்கணும், நான் சொல்லத்தெல்லாம் செய்யணும், செய்யலைன்னா நாங்கள் அடிப்போம் உதைப்போம். எங்களை போலியாக பில்லு வாங்கி கையெழுத்துலாம் அவங்களே போட்டுருக்காங்க. துணைத் தலைவர் அப்புறம் கிளர்க்கு 2 பேர் சேர்ந்து அவங்களே போட்டுருக்காங்க. கையெழுத்துலாம் போட்டு இவங்களை எங்கள் அம்மா நிறைய பணம் மோசடி பண்ணியிருக்காங்க. கிளர்க்கு தான் ஃபோன் பண்ணார். அப்படின்னா துணைத் தலைவர் சொல்லுவாங்க, ஓடிபி வந்தால் ஓடிபி சொல்லு, எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ 1 லட்ச ரூபா போடுறாங்கன்னா அது எவ்வளோன்னு கேட்டால் கூட அது கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30,000 40,000 தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பில்லு அதிகமாக போட்டு எடுப்பாங்க. கிளர்க்கு தான் எங்கள் அம்மாவை அடிக்க வந்தாப்புல, சுந்தர் என்றவர் அடிக்க வந்தவொடனே எங்கள் அம்மா நானும் போயிட்டு வீடியோக்களை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவர் சண்முகம் மற்றும் வார்டு உறுப்பினர்களின் அட்டகாசத்தால் ஊரை விட்டு காலி செய்ய போவதாக சாந்தியின் மகன் தெரிவித்திருக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவி சாந்தியின் குற்றச்சாட்டுகள் குறித்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவியின் கணவர் சண்முகத்திடம் கேட்டபோது அவர் கொஞ்சம் தெனாவட்டாகவே பதிலளித்திருக்கிறார். எங்க ஊர்ல நாங்க தான் தலைவரை தேர்ந்தெடுத்தோம், ஆனா அவங்க எங்களுக்கு எதிராகவே தற்போது செயல்படுறாங்க. எங்க மேல என்ன புகார் கொடுத்தாலும் அதை நாங்க பார்த்துக்குவோம்.
ஊராட்சி மன்ற தலைவி சாந்தியின் புகாருக்கு நாங்கள் பதில் வைத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவியாக இருப்பவர் இருளர் இன பெண் என்பதற்காக பிற அரசியல் கட்சியினர் அவரிடம் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இருளர் சமூக பெண் சாந்தி தலைவியாக இருக்கும் ஊராட்சி மன்றத்தில் சமூக நீதி கடைபிடிக்கப்படுமா? அது முறையாக பின்பற்றப்பட அரசு வழிவகுக்குமா?